மயிலோசை யூடியூப் சேனல். நான் ராக்ஷந்த். இன்னைக்கு நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேவபுரம் சாலையில் அமைஞ்சிருக்க கிளாட் என்டர்பிரைசஸ் கடைக்கு வந்திருக்கிறோம். இந்த கடையில் என்ன ஸ்பெஷல்னா எல்லா எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டமும் உங்களுக்கு கண்டிப்பாக அவங்க வாங்கி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்ககிட்ட ஆண்ட்ராய்டு டிவி நிறைய இன்ச்சஸில் இருக்குது. என்னென்ன டிவி சைஸ் அப்படின்றத நம்ம வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 55 இன்ச் ஸ்மார்ட் ஆண்ட்ராய்டு டிவி. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் 4K சப்போர்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் 3 HDMI அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும். 3 USB போட்டுக்கலாம். இதுலேருந்து ஒரு ஆடியோ பார்த்தீங்கன்னா டால்பி அட்மாஸ் சப்போர்ட் பண்ணணும் கண்டிப்பாக உங்களுக்கு. இப்போ நம்ம டிவி ஆன் பண்ணிட்டு எப்படி இருக்குது பிளேபேக் அப்படின்றத பார்த்து எடுத்துக்கலாம். கட் பண்ணாது. நம்ம டிவி ஆன் பண்ணிட்டோம். ஒரு படத்தை ப்ளே பண்ணி அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம வீடியோல பார்க்கலாம். வாங்க. ஏன்ட்ருக்கு ஐஎன் மூவி பார்த்தீங்கன்னா 30 FPS 1080 தான். பட் ஆனால் இது ஓஎல்இடியில போடும்போது 60 FPSல கன்வெர்ட் ஆகி ஓடுது. பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கு. நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை, உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் பாருங்க. பூச்சி இல்லை, வீட்டை நீ தாண்டாவிட்ட வரவே இல்லை, வாழவில்லை போலே இளமையராதின. நம்ம டிவியில் ஒரு படத்தை ப்ளே பண்ணி எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்தோம். இதோட ஹோம் பேஜ் போயிட்டு இதோட இன்டர்னல் கான்ஃபிகரேஷன் என்ன அப்படின்றதையும் செக் பண்ணலாம் பாருங்க. ஸோ இதான் அதோட ஹோம் பேஜ். நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைம், யூடியூப் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோனில் எதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோத்தையும் இதில் இந்த டிவி மூலமாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதோட ரேம் பார்த்தீங்கன்னா 2GB DDR3 ரேம், ஸ்டோரேஜ் 16 GB, ஆண்ட்ராய்டு 8ல தான் ரன் ஆகுது. நீங்கள் இன்டர்நெட் கூட கனெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த நெக்ஸ்ட் என்ன அப்டேட் இருக்கோ அது அதுக்கு தகுந்த நெட் மூலமாக அப்டேட் ஆகும். இந்த டிவியோட கான்ஃபிகரேஷன் என்ன, இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்றத பார்த்துட்டோம். இதை விட இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னா, இந்த டிவியை மல்டி டாஸ்கிங் கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியும். மல்டி டாஸ்கிங் அப்படின்னா இந்த டிவி கூட உங்களால் CPU கனெக்ட் பண்ண முடியும், மவுஸ் கனெக்ட் பண்ண முடியும், கீபோர்ட் கனெக்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் சூப்பர் விஷயம் கேமரா கனெக்ட் பண்ண முடியும். இந்த மாதிரியான மல்டி டாஸ்கிங்க்கு இந்த ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் டிவி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேற என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு கிட்ட அப்படின்றதையும் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா 50 இன்ச்சு OLED ஃபுல் 4K சப்போர்ட் பண்ணும். நம்ம 55 இன்ச்சு பார்த்துருப்போம். அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷனில் தான் வித்தியாசம். 55 இன்ச்சில் 2GB DDR3 ரேம், 16GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வரும். சேம், பட் ஆனால் ஸ்டோரேஜ் மட்டும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஆகுது. 2GB DDR3 ரேம், 8GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வரும். அதில் இருக்க எல்லா கான்ஃபிகரேஷனுமே இதுலேயும் இருக்கும். பட் அதுலேருந்து ஒரு சைஸ் மட்டும் இது கம்மியாக இருக்கும். அது 55 இன்ச்சு, இது 50 இன்ச்சு. உங்களுக்கு ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ஃப்ரேமோட 52 இன்ச்சு வரும். டிஸ்பிளே மட்டும் 50 இன்ச்சு. ஸோ இதனால் 50 இன்ச்சு ரெண்டுத்துக்கு சேம் கான்ஃபிகரேஷன் தான். அது 55 இன்ச்சு, இது 50 இன்ச்சு. இன்டர்னல் கான்ஃபிகரேஷன் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் ஆகுது. நீங்கள் அதை எப்படி மல்டி டாஸ்கிங் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இந்த 50 இன்ச்சு உங்களால் மல்டி டாஸ்கிங் பண்ண முடியும். ஸோ அடுத்து நம்மகிட்ட ஒரு 43 இன்ச்சு இருக்குது. அதையும் என்னட்டா தான் பார்க்கலாம். ஸோ இது 43 இன்ச்சு. உங்களுக்கு ஃப்ரேமோட சேர்த்து 43 இன்ச்சு வரும். ஆனால் டிஸ்பிளே உங்களுக்கு கரெக்டாக 40 இன்ச்சு தான் வரும். இதுவும் அதே மாதிரி தான். பட் ஆனால் இதில் வந்து ஃபுல்
ஹெச்டி டிவி. நீங்கள் யூடியூப்ல இப்போ 4K வீடியோ ப்ளே பண்ணீங்கன்னா அந்த 55 இன்ச் 50 இன்ச் மாதிரி உங்களுக்கு யூடியூப்ல 4K வீடியோ சப்போர்ட் ஆகுது. நீங்கள் 4K வீடியோ உங்கள் MKV ஃபார்மேட் MP4 ஃபார்மேட்டில் ஒரு 4K வீடியோ வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 40 இன்ச்சில் மட்டும் நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். அதில் இருக்க அதே கான்ஃபிகரேஷன் தான் இதுலேயே இருக்குது. OLEDயும் 4K இதில் சப்போர்ட் பண்ணாது. அதே மாதிரி நீங்கள் மல்டி டாஸ்கையும் கண்டிப்பாக இதில் பண்ணிக்கிட முடியும். 3 டிவி இந்த இடத்துல இருக்கிறத பார்த்துட்டோம். இந்த ஹோம் தியேட்டர் டிவி உங்களுக்கு வீடியோ கண்டிப்பாக தெரிஞ்சுங்க, நான் பற்றி பேசிக்க மாட்டேன். இது ஜீப்ரானிக்ஸோட சவுண்ட் பார். இதோட மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா 3500. இந்த சவுண்ட் பாரோட நீங்கள் 55 இன்ச்சு பார்த்தா தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் 55 இன்ச்சு அதுக்கு மேலே நீங்கள் ஆஃபர் பண்ணீங்க, உங்களுக்கு வாங்கணும்னு ஒரு ஆசை இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் சவுண்ட் பாரோட வாங்குங்க, உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சவுண்ட் பாரை பற்றி பேசிக்காக உங்களுக்கு என்ன சொல்லணும் அப்படின்றது தேவையில்லை. சவுண்ட் பார் மற்றும் ஹோம் தியேட்டரை பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு நாலேஜ் இருக்கும். நம்ம அடுத்து என்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்றத வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம 3 டிவி பார்த்தோம். 55 இன்ச்சு 50 இன்ச்சு 43 இன்ச்சு. அது போக ஹோம் தியேட்டர் பார்த்தோம், ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ உங்களுக்கு டிவி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸை நாங்கள் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், காண்டாக்ட் பண்ணுங்கள். இவங்க கிட்ட 24 இன்ச்சில் இருந்து 65 இன்ச் வரை எல்லா டிவியுமே கிடைக்கும். ஃபுல்லாமே அசம்பிள்டு ஸ்மார்ட் ஆண்ட்ராய்டு டிவிஸ். உங்களோட குவாலிட்டி எப்படி இருக்கும் பார்த்தா ரொம்ப சூப்பராக இருந்தது. நானும் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ நாங்களும் ஒரு டிவி வாங்கியிருக்கிறோம். நீங்களும் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, வீடியோ எவ்வளோ கிளியராக இருக்குது, என்னென்ன மல்டி டாஸ்கிங் பண்ண முடியும் அப்படின்றத உங்களுக்கு நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ இவங்ககிட்ட இருக்க ஸ்டாக்கு தான் நாங்கள் குடோனவே பார்க்கணும்னு கேட்டோம். ஸோ அதுக்கு அவங்க அனுமதி கொடுக்கல, நம்ம அதில் வீடியோவில் காட்டக்கூடாது அப்படின்ட்டாங்க. அதை நம்ம அதை வீடியோ எடுக்கல. உங்களுக்கு எந்த இன்ச்சில் டிவி வேணாலும் கண்டிப்பாக எங்களால் வாங்கி கொடுக்க முடியும். 24 இன்ச்சில் இருந்து 65 இன்ச் வரை எந்த டிவி கேட்டாலும் கண்டிப்பாக எங்களால் உங்களுக்கு வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதை மாதிரி இது என்ன டிவி அப்படின்னு நான் வீடியோவில் உங்களை சொல்லியிருப்பேனா அப்படின்னு எனக்கு சரியாக தெரியல. ஸோ இது என்ன டிவி பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஆண்ட்ராய்டு அசம்பிள்டு டிவி. நீங்கள் மற்ற இடங்களில் கம்பேர் பண்ணும்போது இந்த டிவி உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். இதோட பில்டு குவாலிட்டி, டிஸ்பிளே குவாலிட்டிலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வீடியோவில் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க அதோட வீடியோலாம் எப்படி ப்ளே ஆச்சு அப்படின்றத. முக்கியமான விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ள எந்த இடத்துல இருந்து இவங்களை கான்டாக்ட் பண்ணாலும் அந்த இடத்துக்கு இவங்களால டிவியை கொரியர் பண்ண முடியும். அதுக்கான சார்ஜஸ் அவங்க வாங்கிக்கிறாங்க. டிவியை வீட்டுக்கு வந்து ஃபிட் பண்ணாலும் பண்ணுவாங்க. நீங்கள் ஃபிட் பண்ண வேண்டாம், நீங்கள் டிவியை டெலிவரி பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு சென்னையிலேருந்து கட்டாலும் சரி, திருச்சியிலேருந்து கட்டாலும் சரி, மதுரையிலேருந்து கட்டாலும் சரி, இந்த இடத்துலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் எந்த இடத்துல கஸ்டமர் கேட்குறாங்களோ அந்த இடத்துக்கு இவங்களால டிவியை டெலிவரி பண்ண முடியும். ஸோ வீடியோ பார்த்துப்பீங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தோடு அவங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ராக்ஷன். வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சுட்டிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள்.